ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 9வது சர்க்கம். ஹனுமார் மகேந்திர பர்வதத்திலிருந்து 100 யோஜனை தூரமுள்ள சமுத்திரத்தை பல இடையூறுகளையும் வென்று தாண்டி லங்கையை அடைந்து விட்டாராம். பிறகு என்ன செய்தாராம்? லங்கினிக்கு சாப விமோச்சனம் அளித்தாராம். பின்பு லங்கையில் இரவு நேரத்தில் இடது காலை வைத்து புகுந்து எதிரியின் நாட்டை அழிக்க வேண்டும் என்ற உத்தேசத்துடனும் சீதாதேவியை கண்டுபிடிக்க ஆவலுடனும் லங்கையில் சுற்றித் திரிந்தாராம். பிறகு என்ன செய்தாராம்? அந்த விசித்திரமான லங்கையை நோட்டமிட்டு கொண்டே அதிசயித்து கொண்டே ராவணனுடைய மாளிகை வரை வந்து விட்டாராம். ராவணனுடைய மாளிகை அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்று இதுவரை அதிசயித்து கொண்டே இருந்தாராம். பிறகு எங்கு தேடியும் எந்த மாளிகையிலும் சீதை அகப்படவில்லையே, காணப்படவில்லையே என்று துக்கித்தாராம். பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம். பல கோட்டைகளுக்கு நடுவில், பல மாளிகைகளுக்கு நடுவில், பல மாடங்களுக்கு நடுவில் உள்ள உயர்ந்ததான மாளிகையில் ராவணனுடைய மாளிகைக்குள் அந்த வானர வீரர் புகுந்து விட்டாராம். புகுந்த பிறகு என்ன ஆயிற்று? அந்த ராவணனுடைய உத்தமமான மாளிகையின் நடுவில் நீண்ட அகலமான ஒரு மாளிகையை, ஒரு உயர்ந்த மாளிகை மண்டபத்தை கண்டாராம். அது எவ்வளவு பெரிதென்றால் 1/2 யோஜனை அகன்றதாம். அதாவது 1 யோஜனை என்பது சுமார் 14 கிலோமீட்டர். அப்படியிருக்க 1/2 யோஜனை என்றால் எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும்? அப்படி 1 யோஜனை நீண்டதும் 1/2 யோஜனை அகன்றதுமான, பல உப்பரிகைகள் நிறைந்ததுமான, பல பால்கனிகளை கொண்டதுமான அந்த ராட்சசேந்திரனுடைய வாழ்விடத்தை, அந்த மணி மண்டபத்தை, உயர்ந்த மாளிகையை கண்டாராம். எங்கும் கண்டு வியந்து கொண்டே அந்த உத்தமமான வேலைப்பாடுகள் நிறைந்த மாளிகைகளை அதிசயித்து கொண்டே மனதில் சஞ்சலத்துடன் சீதையை காணவில்லையே என்ற தேடலுடன் அந்த மாளிகையில் எங்கும் சுற்றி திரிந்தாராம். இப்படி பல ராட்சசர்களால் காவல் காக்கப்பட்டு வந்த மண்டபங்களை அனைத்தையும் தாண்டிவிட்டு, அதனுள் எங்கும் எந்த இடத்தையும் விடாமல் தேடிவிட்டு, ராட்சசேந்திரனான ராவணன் உறையும் இடத்திற்கே, அதாவது இளைப்பாறும் இடத்திற்கே, அந்த மகாலட்சுமியின் பூரண கட்டாட்சம் நிறைந்த அந்த மாளிகைக்குள்ளே ஹனுமார் வந்து விட்டாராம். ராவணனுடைய இருப்பிடமான எப்படி இருந்ததென்றால், மிகவும் விசாலமாகவும் மிகவும் விசாலமான கூடங்களில் உயர தூக்கப்பட்ட, அதாவது சூலங்களை தாங்கிய, ஆயுதங்களை ஏந்திய ராட்சசர்களாலும் உயர்ந்த தந்தங்களை உடைய யானைகளாலும் காக்கப்பட்டு வந்ததாம். எப்படி வெளிமண்டபங்களை தோரணங்களும் பூச்செடிகளும் அழகு செய்ததோ அதுபோல் ராட்சசேந்திரனான ராவணனுடைய இருப்பிடத்தை பல ராட்சசிகளும் பல ஸ்திரீகளும் அழகு செய்து வந்தார்களாம். எப்படி ஒரு சமுத்திரமானது பல கோர மிருகங்களையும் மீன்களையும் சுறா மீன்களையும் கொண்டும் பலவிதமான ஜுவலிப்புடனும் உயர்ந்ததான மகர மீன்களையும் அழகான நீர்வாழ் உயிரினங்களையும் பெற்றுள்ளதோ அதுபோல் ராவணனுடைய மாளிகையானது அழகுடைய ஸ்திரீகளாலும் கோரமான ராட்சசர்களாலும் சமநிலையில் சூழப்பட்டு இருந்ததாம். குபேரனிடத்திலும் இந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் எவ்வளவு சம்பத்து குறைவில்லாமல் இருக்குமோ அதுபோல் ராவணனது மாளிகையில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நீங்காமல் இருந்ததாம். இப்படி இந்திரனுடையதும் குபேரனுடையதும் வருணனுடையதும் ஆன ஐஸ்வர்யம் எவ்வளவோ அதை காட்டிலும் யமனுடையதான ஐஸ்வர்யமும் எவ்வளவோ அப்படிப்பட்ட உன்னதமான செல்வங்களும் செல்வ வஸ்துக்களும் அதை காட்டிலும் மேலானதாகவே இருந்ததே ஒழிய அதை காட்டிலும் குறைவானதாக எங்கும் தென்படவில்லை. அந்த உயர்ந்ததான மாளிகைகளின் நடுவிலும் ஒரு உன்னதமான மாளிகை அதற்கு மேலும் ஜொலித்து கொண்டிருப்பதை கண்டாராம். அது மிக உயர்ந்ததான சித்திர வேலைப்பாடுகளுடன் ரம்யமாய் இருப்பதை கண்டாராம். தேவலோகத்தில் பிரம்மாவிற்காக செய்யப்பட்ட புஷ்பக விமானம் இங்கு ராவணனிடத்தில் தென்பட்டதாம். அது ஆசைப்பட்டது அனைத்தையும் தரக்கூடிய கற்பக விருட்சம் போன்றதாம். நினைக்கும் இடத்திற்கெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் அதனை பெற்றவர்களை அழைத்துச் செல்லக்கூடியதாம். உலகத்தாரால் காணப்படாத ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டும் அனைவராலும் பூஜிக்கப்பட்டதுமாகிய புஷ்பக விமானத்தை பிரம்மதேவரிடமிருந்து வரமாக குபேரன் பெற்றிருந்தானாம். குபேரனை வீழ்த்திவிட்டு அவனை வெற்றி கொண்டு இந்த ராட்சசேஸ்வரனான ராவணன் அதை கைப்பற்றி கொண்டானாம்.
அந்த புஷ்பக விமானத்திற்கு தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு உயர்ந்த ரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்ததாம். பல ஸ்வர்ண விக்கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். மேருவின் சிகரம் போல் உயர்ந்ததாகவும் ஜுவலிப்புடன் கூடியதாகவும் அலங்கரிக்கப்பட்டதாகவும் பல கோபுரங்களையும் மண்டபங்களையும் உள்ளே கொண்டதாகவும் அது தோன்றிற்றாம். அக்னியும் சூரியனும் ஒன்றாயிருந்தால் எவ்வளவு பிரகாசத்துடனும் எவ்வளவு செம்மையாகவும் தென்படுமோ அப்படி கண் கூசும் அளவிற்கு பொற்படிகளும் ஸ்வர்ண விக்கிரகங்களுடன் கூட விஸ்வகர்மாவினால் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததாம். ஸ்வர்ணமும் ஸ்படிகமும் கூடியதே எங்கும் தென்பட்டதாம். ஏதோ ஒரு பவழங்களாலும் இரத்தினங்களாலும் நிகரில்லாத முத்துக்களாலும் அனைத்தும் புவர்லோகத்திலிருந்து எடுக்கப்படாமல் தேவலோகத்திலிருந்தும் பிரம்மலோகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாகவும் உயர்ந்த சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் இரத்தினத்தினாலேயே செய்யப்பட்ட மேடைகளை உடையதாகவும் தென்பட்டதாம். சந்தனமும் குங்குமப்பூவும் சேர்ந்து மணந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சுகந்தம் எங்கும் வீசிற்றாம். அப்படி பல மேல் மாடிகளையும் பவனங்களையும் உப்பரிகைகளையும் உடைய அந்த சூரியன் போல் பிரகாசிக்கின்ற அந்த புஷ்பக விமானத்தில் அந்த வானர வீரர் புகுந்தாராம். அந்த உயர்ந்த விமானத்தில் நுழைந்தவுடனேயே சுகந்தமான வாசனையை நுகர்ந்தாராம். எப்படி ராவணனை அந்த புஷ்பக விமானம் கைகொண்டு அழைக்குமோ வரவேற்குமோ அதுபோல் இந்த வானர வீரரையும் வரவேற்றது போல் இருந்ததாம். அந்த விமானத்திற்குள் நுழைந்த ஹனுமார் அமர்ந்து கொண்டு அதன் விசித்திரமான அழகை பிரமித்து ரசித்தாராம். வெள்ளியும் பொன்னும் பவழமும் முத்தும் எங்கும் இழைக்கப்பட்ட ஸ்தம்பங்களையும் கண்டாராம். பூமி போலவும் புவர்லோகம் போலவும் இது ஏதோ தனி லோகமோ என்று வியக்கும் அளவிற்கு அவ்வளவு விஸ்தாரமாகவும் அவ்வளவு செல்வ செழிப்புடனும் குறைவில்லாத செல்வம் பொருந்தியதாகவும் தென்பட்டதாம். உயர்ந்த பட்சிகளாலும் இரத்தின கம்பளங்களாலும் எங்கும் அழகுறச் செய்யப்பட்டிருந்ததாம். நுழைந்தவுடனேயே தன் மனத்தை சாந்தப்படுத்துவதாகவும் அதனுள் வசிப்போர்களின் மனதை ரமிக்கச் செய்வதாகவும் மயங்கச் செய்வதாகவும் களைப்பை நீக்குவதாகவும் அவ்வளவு சுகந்தமும் சுகமும் தரக்கூடியதாகவும் அந்த விமானம் இருப்பதை பார்த்தாராம். அப்படிப்பட்ட விமானத்திற்குள்ளும் நடுவில் உள்ள ஒரு மகத்தான உயர்ந்த ஜுவலிப்புடன் கூடிய மண்டபத்தையும் கண்டாராம். பூமியில் எல்லா இடத்திலும் நம்முடைய எல்லா இந்திரியங்களும் சுகம் பெறுவதில்லை. ஆனால் அந்த ராவணனால் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த விமானமானது உள்ளே நுழைந்தவுடன் கண், நாக்கு, மூக்கு, மெய், காது என்கின்ற 5 இந்திரியங்களையும் ரமிக்கச் செய்வதாய் காட்சிக்கு இனிமையானதாகவும் நுகர்ச்சிக்கு சுகந்தமாகவும் கேட்பதற்கு இனிய சப்தங்களும் கீதங்களும் ஒலிப்பதாகவும் அதனுள் வசிப்பவர்களை இன்பமூட்டி மகிழ்விக்க செய்வதையே தன் கொள்கையாக உடைய அந்த விமானத்தை அந்த கபிஸ்ரேஷ்டர் கண்டு வியந்து ரசித்தாராம். இது புவர்லோகத்தில் உள்ள ஒரு மாளிகையே அன்று. ஏதோ ஸ்வர்க்கமாக இருக்க வேண்டும், அல்லது தேவலோகமாக இருக்க வேண்டும், அல்லது இந்திரனுடைய இரகசிய பட்டினமாக இருக்க வேண்டும், அல்லது கந்தர்வர்களுடைய ஒரு நகரமாக இருக்க வேண்டும் என்று அதன் சுகந்தத்தையும் சுபிக்ஷத்தையும் பார்த்து நம்ப முடியாமல் வியந்தாராம் அந்த வானர வீரர். அங்கே பொன்மயமான பல தீபங்களை கண்டாராம். அந்த விளக்குகள் அனைத்தும் ராவணனுடைய தேஜஸினால் ஒளி பெறச் செய்யப்பட்டதோ என்று வியப்புறும் அளவிற்கு அப்படி காந்தியுடன் விளங்கிற்றாம். அங்கே தேவலோக ஸ்திரீகள் போல் உயர்ந்த வஸ்திரங்களும் மாலைகளும் அணிந்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்களையும் கண்டாராம். அந்த ராட்சசிகள் அனைவரும் பாதி ராத்திரி ஆகிவிட்டதால் கல்லுண்டு மதுபானம் அருந்தி மயங்கி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். ஒரு தாமரை காடானது இரவில் சூரிய ஒளியின்றி எப்படி அடங்கி அமைதியாக வெண்மை படர்ந்த ஒரு குளமாக இருக்குமோ அப்படி வெண்மை நிறமாக வெண்மை நிறம் மூடியதாக ஒரு வெண்தாமரை குளம் எப்படி இருக்குமோ அப்படி ஆபரணங்கள் எதுவும் அசையாமல் சப்தமின்றி அந்த பெண்கள் தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். அந்த பெண்களுடைய முகமானது தாமரை சூரியனை காணாமல் தன் இதழ்களை மூடிக்கொள்வது போல் தன்னுடைய இதழ்களை அதரங்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். அங்கே தாமரையை விரும்பும் வண்டுகள் அனைத்தும் இந்த முகங்களே தாமரை என்று அவர்களது முகங்களை வட்டமிட்டு கொண்டு இருந்தனவாம். இப்படிப்பட்ட பெண்கள் தாமரைக்கு சமம் என்றே தாமரையின் வடிவங்கள் என்றே அந்த ஸ்ரீமானான வானர சிரேஷ்டர் நினைத்து கொண்டாராம்.
எப்படி வானமானது விண்மீன்களால் நட்சத்திரங்களால் பிரகாசிக்கின்றதோ, அந்த ராட்சசேந்திரனான ராவணனுடைய மாளிகை இப்படிப்பட்ட ஸ்திரீகளால் பிரகாசித்துக் கொண்டு இருந்ததாம். அந்த ராட்சசேந்திரனான ராவணனோ நட்சத்திரங்களால் சூழப்பட்ட பிரகாசமான சந்திரன் போல் கம்பீரமாக விளங்கினானாம். அப்பொழுது அந்த வானர வீரர் அந்த ஸ்திரீகளை பார்த்து, வானத்திலிருந்து புண்ணிய குறைவினால் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் கீழே விழுகின்றனவோ அப்படிப்பட்ட நட்சத்திர தேவதைகளே இவர்கள்தானோ என்று எண்ணிக்கொண்டாராம். அந்த பெண்களிடத்தில் ஒளியிலும் நிறத்திலும் அழகிலும் எந்தவித குறைவும் இல்லாமல் நட்சத்திரம் போலவே பிரகாசமான முகத்தோடு தோன்றினார்களாம். மதுபானம் அருந்தி தன்னுடைய அலங்கார ஆபரணங்களையும் மாலைகளையும் புஷ்பங்களையும் லட்சியம் செய்யாது அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். அவர்களது முகம் அலங்காரம் குறைந்ததையும் ஆபரணங்கள் அவிழ்ந்ததையும் கூட லட்சியம் செய்யாது அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். பெரிய காட்டில் கஜேந்திரனால் மிதித்து துவைக்கப்படும் ஒரு பூக்கொடி போலவும், பாரம் சுமந்து வெகு தூரம் பயணித்து வந்த பெண் குதிரைகள் போலவும் பல ஆபரணங்களும் அணிந்து கொண்டு அந்த பெண்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். உயர்ந்த முத்துச் சரங்களை அணிந்தவர்களாய், வைடூரியங்களை அணிந்தவர்களாய், அவர்களுடைய ஆபரணம் அவர்களையும் தாண்டி பிரகாசித்ததாம். அந்த பெண்களின் வரிசையானது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களின் வரிசையானது ஒரு ஓடுகின்ற பிரவாகம் மிக்க ஆறு போலவே தோன்றிற்றாம். அன்ன பட்சிகளினாலும் சக்கரவாக பட்சிகளினாலும் பிரகாசிக்கின்ற ஒரு பிரவாகம் போலவும் அங்கே அவர்கள் வரிசையாக உறங்கிக் கொண்டிருப்பது தோன்றிற்றாம். அவர்கள் அணிந்திருந்த மாலைகளும் சரங்களும் மேகலைகளும் அந்த ஆபரணங்களினால் அவர்களுடைய சருமம் கூட தாங்காத அளவிற்கு மென்மையான ஸ்திரீகளின் நடுவே அந்த வானர வீரர் சீதாதேவியை தேடிக்கொண்டே சென்றாராம். அவர்களுடைய மூச்சு காற்றினால் அவர்கள் முகங்கள் மூடப்பட்டிருந்த அந்த வஸ்திரங்களும் நீங்க ஒவ்வொரு ஸ்திரீயினுடைய முகத்தையும் பார்த்து இது சீதாதேவியோ, இவள் சீதாதேவியோ என்று ஆவலுடன் அந்த வானர சிரேஷ்டர் தேடி தேடி பார்த்தாராம். வர்ணமிக்க வெற்றி கொடி போல் வஸ்திர தலைப்புகளை உடைய பெண்களின் நடுவேயும் அந்த வானர சிரேஷ்டர் சீதாதேவியை தேடி பார்த்தாராம். உயர்ந்த குண்டலங்களும் ஆபரணங்களும் அணிந்த உயர்ந்த அறிவை உடைய ஸ்திரீகளின் நடுவேயும் அவர் அந்த வானர சிரேஷ்டர் சீதா தேவியை தேடி பார்த்தாராம். இப்படிப்பட்ட ராட்சச ஸ்திரீகளினால் சூழப்பட்ட அந்த ராவணன் சுகமான மதுபானம் அருந்திய பெண்களுடைய மூச்சுக்காற்றின் நடுவில் சுகமாக உறங்கிக் கொண்டு இருந்தான். மதுபானங்களால் மயங்கிய அந்த ராட்சச ஸ்திரீகள் ஒருவரை ஒருவர் தன்னையே ராவணன் என்றும் பிறரையே ராவணன் என்றும் நினைத்து கொண்டு பைத்தியம் போல் அங்கே உறங்கிக் கொண்டு இருந்தார்களாம். அந்த ராட்சசிகளும் ராவணனிடத்தில் உள்ள பயத்தினால் தன்னுடைய சக்கலத்திகளிடம் கோபம் கொள்ளாமல் பிரியமாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருந்தார்களாம். அங்கே வரிசையாக வளையல்கள் அணிந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்திரீகளின் நடுவேயும் சீதாதேவி அந்த கபி சிரேஷ்டர் தேடி பார்த்தாராம். இப்படி ராவணனால் கவரப்பட்ட ஸ்திரீகளும் அவனுடைய ராட்சச ஸ்திரீகளும் அவனுடைய பத்னிகளின் நடுவே தேடி பார்த்தாராம் அந்த வானர சிரேஷ்டர். பத்தினிகள் அனைவரும் ஒருவர் மேல் ஒருவர் மதுபானம் குடித்துவிட்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். ராட்சச பத்தினிகள் அனைவரும் ஒருவரிடம் ஒருவர் வேற்றுமை கொள்ளாமல் வெறுப்பு கொள்ளாமல் சக்கலத்திகளுடன் சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருப்பது போல் அங்கே கைகோர்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். ராவணனை சுற்றி இப்படி ஸ்திரீகள் தூங்கிக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு பெரிய மாலை அவனுக்கு அணிவிக்கப்பட்டு அவனுக்கு மரியாதை செய்தது போல் தோன்றிற்றாம். இப்படி வைகாசி மாதத்தில் பலவித பூங்கொடிகள் பூத்து குலுங்குமோ அப்படிப்பட்ட கதம்ப மலர்களால் அவனை சுற்றி அந்த ராட்சச ஸ்திரீகள் சூழ்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுதும் அலங்காரத்தில் நோக்குடைய ஸ்திரீகளானவர்கள் அந்த ராட்சசிகள் ஆபரணத்திலும் வஸ்திரங்களிலும் மாலைகளிலும் லட்சியமில்லாது அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம். அங்கே ஒளிர்கின்ற பொன் தீபங்கள் கூட ராட்சசேந்திரனை பார்க்கவே அணையாமல் எரிந்து கொண்டிருப்பது போல் இருந்ததாம். எப்படி விதவிதமான செல்வங்களையெல்லாம் பல லோகங்களிலிருந்தும் கவர்ந்து வந்திருந்தானோ அந்த ராவணன், அப்படியே பல லோகங்களிலிருந்தும் பெண்களையும் கவர்ந்து கொண்டு வந்திருந்தானாம். சிலர் அவனால் கவரப்பட்டும் சிலர் அவனை விரும்பியும் அவனை அடைந்திருந்தார்களாம்.
அங்கே ராவணனிடத்தில் விருப்பமில்லாத ஸ்திரீ ஒருவள் என்று எவருமே இல்லையாம். இவர்களின் நடுவே ராவணனிடம் வெறுப்பு கொண்ட சீதாதேவியை காணவில்லையாம். ராவணனுடைய மனைவிமார்கள் அனைவரும் அழகிலோ அறிவிலோ திறமையிலோ எந்தவித குறைபாடும் உள்ளவர்களாகவும் தோன்றவில்லையாம். ஒரு ராட்சசனுக்கே இவ்வளவு ஐஸ்வர்யம், இவ்வளவு சம்பத்து, இவ்வளவு மேன்மை என்றால் ஸ்ரீ நாராயணரின் அவதாரமான ஸ்ரீராமருடைய பத்தினியான மகாலட்சுமியின் அவதாரமான சீதாதேவியை நான் ஸ்ரீராமருடன் சேர்த்து வைக்காமல் போனால் எனது பிறவியே வீணாகிவிடும் என்று நினைத்து கொண்டாராம். இப்படிப்பட்ட உயர்ந்த சீதாதேவியை இவ்வளவு மேன்மை பொருந்தியவனாக தோற்றமளிக்கும் லங்கேஸ்வரனான ராவணன் செய்யாத தவறு ஒன்றை செய்துவிட்டானே. இதனால் சீதை இப்பொழுது எவ்வளவு வருந்தி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாளோ அதே கஷ்டம் இவனுக்கும் விளையப் போகிறதே. இந்த சுகமெல்லாம் மேன்மையெல்லாம் அழியப் போகிறதே என்று ஒரு நிமிடம் சீதாதேவியை காணாத துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் இவனை நினைத்தும் அந்த வானர சிரேஷ்டர் வருந்தினாராம். 9வது சர்க்கம் முற்றிற்று.